சுபேர், இதில் எப்படி புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? முதலீடுகள் ஈர்க்கப்படுகிறதா? தமிழ்நாட்டினுடைய நன்மைகள் வளங்கள் பெருகுதா? இதில் எல்லாருமே இந்த 11 லட்சம் கோடி வந்திருக்கு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது, ஒத்துக்கிட்டாங்க. இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க உள்ள அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மாநிலத்துக்குள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வருதுன்னா அந்த மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் உள்ள வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் வந்து ஒன்று வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக போய் பெர்மிஷன் வாங்க வேண்டாம், ஒரே இடத்துல எல்லா விதமான பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, வெளிநாட்டுக்கு செல்வது முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம இன்னைக்கு தலைப்பில் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் இதை வந்து நம்ம முதலீடுகள் வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கிறதுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது, அரசாங்கத்தின் சார்பு கொடுத்துருக்குறாங்க, அதில் முன்ன பின்ன இருக்கும், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். வெளிநாடுகளில் இவர் முதலீடு செய்ய போயிருக்கிறாராங்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது. இது அரசியல் நோக்கத்திற்காக பொது வழிகளில் அரசியல் தளங்களில் பேசக்கூடிய பேச்சு. முதல் முறை அடுத்து முன்னாடி போகிறப்ப என்ன சொன்னாங்க, அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லை முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க, அவங்களுடைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான். இதை ஒரு தலைப்பாக எடுத்து விவாதிக்கிறதுக்கு எந்த நாங்க யாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்தல. இல்ல தலைப்புல இருக்கு. நீங்க தலைப்பு எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. சரி, பேசலாம், இல்ல பொது வழிகளில் பேசலாம், டீ கடைகளில் பேசலாம். பணத்தை கொண்டு போய் போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ வெளிநாடுகளுக்கு செல்ற போது மத்திய அரசினுடைய அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, எல்லா டீட்டெயிலுமே அவருடைய கையில இருக்கும். அப்படிங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போயிருக்கிறாரு அப்படிங்கிற வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. அதை வந்து இக்னோர் பண்ணிடணும். இதை கட்சி மேடைகள் விவாதிக்க வேண்டிய தலைப்பு. ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னா 11 லட்சம் கோடி வந்திருக்குன்றதுல முன்ன பின்ன எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கு இல்ல அதுல முன்ன பின்ன மாற்று இருக்கு சார். 11 லட்சம் இல்ல, நீங்க வரவே இல்லைன்றீங்களா? 2063 மில்லியன் போன வருஷம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். இல்ல அது சொல்றீங்க 11 லட்சம் கோடி வந்திருக்குதுல முன்ன அவர் சொல்றாரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு கம்பெனி டேட்டா கொடுத்தா நான் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு வந்தது அவ்வளவு வந்தது. அரசாங்கத்தின் சார்பான எல்லா டீடைலுமே அந்த வெப்சைட்ல இருக்கு, தேவையான விஷயங்கள்லாம் எல்லாம் உள்ள கைடன்ஸ்ல இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா இருக்கு. இப்ப அதுல முன்ன பின்ன இருக்கும், அதுல சிலது வந்திருக்கும், சிலது ப்ராசஸ்ல இருக்கும், சிலது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, சிலது வெளியில வந்திருக்கும், அதுல முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த 4 ஆண்டு காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு, ஓரளவுக்கு பெரிய அளவு வந்திருக்குங்கிறத உண்மைதான் ஒத்துக்கலாம். இல்ல இது இவரா நேரடியாக போய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணுமா, அது ஏன் உட்கார்ந்துகிட்டே செய்யலாமே அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 மாநிலங்கள்ல தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. அதுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்த 6 மாநிலங்கள்ல பல மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், டபுள் இன்ஜின் சர்க்கார். அதை அவங்க எப்படி கொண்டு வருவாங்க, அதுல மெயினா வந்து குஜராத் முதல் இடத்துல இருக்கும். இப்ப தமிழ்நாடு வந்து வேறு ஒரு சித்தாந்தத்தில் இயங்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்படிங்கும்போது மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு விட்டுற ஒரு ப்ராசஸ் வந்து டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு எப்படி இருக்கு, அவங்க ஆளக்கூடிய மாநிலத்துக்கு எப்படி போகும், ஆளாத மாநிலங்களுக்கு எப்படி போகும். இதையும் மீறி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா போய் தான் ஆகணும். அதான் ஏன் போகணும்? ஏன் மற்ற மாநிலங்களுக்கு போறதுக்கும் தமிழ்நாடு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல வந்து ஈஸியா வந்துடும், அவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. யூபியில சொல்றாங்க உட்கார்ந்த இடத்துல அவர் வந்து கொண்டு வந்துருவார் அப்படின்னா அவங்களுடைய கவர்மெண்ட் சென்டர்ல இருக்கு, வர்ற ப்ராசஸ் அங்க தள்ளி விட்டுற போறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு தேவை நம்ம தான் போய் கேட்கணும், கேட்டு போராடி தான் உள்ள கொண்டு வர முடியும். அதுதான் கொண்டு வரும். இப்ப நீங்க உட்கார்ந்த இடத்துல ஏன் செய்யறாரு, போகாட்டியும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை, இது விவாதத்துக்கு எடுத்துக்கூடாது. இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் அவங்க கொண்டு வர்றாங்கன்னா அவங்களுடைய மேல ஒரு ஸ்கீம் வருதுன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட திட்டங்கள், ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் வந்து முதல்ல எங்க போகுது, இந்தியாவில் குஜராத் தான் போகுது. எது போகுது, அவங்களுடைய கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்களுடைய மாநிலமா இருக்கு. தமிழ்நாடுக்கு கொண்டு வரணும்னா நம்ம எதிர்கட்சியா இருக்கிறோம், அவங்க எடுக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம எதிர்க்கிறோம். அப்படிங்கும்போது போராடி தான் கொண்டு வரணும். அதற்கு திட்டங்களை ஈர்ப்பதற்காக போவதில் வந்து தவறே கிடையாது. நம்மளுடைய தேவை எப்படியும் உள்ள வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை தான் பார்க்கணும். அப்புறம் அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அதில் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 23% டிராப் அவுட் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நின்று இருக்கு. அதாவது படிப்பை வந்து இடைநிறுத்தம் செய்வதற்குரிய டிராப் அவுட் விகிதம் வந்து 23% நம்ம வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ங்கிறது ஒரு பெரிய அளவில் வேலை பார்த்துருக்கு. இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு அதான் முதலமைச்சர் திரும்ப சொல்றாரு, இது வந்து இலவசம் கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பிள்ளைகளுக்கு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இது படிச்சு வளர்ந்து இது டாக்ஸ் கட்டும், இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படிங்கிறாங்க. வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துறோம். 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசும் சரி, உலக வங்கியும் சரி, அவங்களுடைய கைட்லைனுக்கு உட்பட்டு தான் கொடுக்குறாங்க. நினைச்சோடனே ஒரு மாநில அரசு போய் வாங்கிட முடியாது. இதெல்லாம் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக வாங்கப்பட்டிருக்க ஒரு திட்டங்கள் தான் ஒழிய இது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்ல. இப்போ ஒரு சில முதலீடுகள் வருது அப்படின்னு
கண்ணுக்கு முன்னா அதுக்கான பலன்கள் நமக்கு வேணும் இல்லையா? இப்போ பார்க்குறப்போ 4 ஆண்டுகள் 5வது முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு போறாரு. இப்போ 4 முறை போனதனுடைய பலன்களை கண்ணு முன்னாடி பார்க்க முடியலையே. தூத்துக்குடியில ஒரு ஃபேக்டரி திறந்திருக்காங்க, அங்கங்க ஒன்று தானே திறந்திருக்காங்க. அதனுடைய பலன்கள் அப்படின்ற இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு ஃபேக்டரி உள்ள வர்றப்ப அதுக்குள்ள கட்டமைப்புகள் இருக்கு. குறைந்தபட்சம் அந்த ஃபேக்டரிக்கு ஒன்று ப்ராசஸ் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, மற்ற வேலைகள்லாம் இருக்குது. எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. 32 கம்பெனிஸ் வந்து இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. கொண்டு வந்ததுக்கு பிறகு மீதியெல்லாம் அண்டர் ப்ராசஸில் இருக்கு. ப்ராசஸ் முடிஞ்சு ஒவ்வொன்றா தான் வெளியில் வரும். இதை வந்து உடனே வந்து இன்றைக்கே கொண்டு வந்து நாளைக்கே கொண்டு வந்துட முடியாது இல்லையா? பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியாது இல்லையா? அதுக்குண்டான ப்ராசஸ் இருக்குது, கட்டமைப்புகள் இருக்குது, மற்ற வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு 32 கம்பெனிஸ் வரைக்கும் ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான டேட்டாஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது ஒன்றை ஒன்றா தானே வரும். 4 வருஷத்தை 2 வருஷத்தை விட்டுருங்க. 2 வருஷம் வந்து கொரோனா தொற்று காலம் ஆட்சிக்கு வந்ததுக்கு 1.5 வருஷம் அதில் போயிடுச்சு. அதில் மீட் எடுத்து நம்ம வர்றதுக்கே 1.5 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு 2 வருஷம். இந்த 2 வருஷத்தில் 32 கம்பெனி வந்திருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். இதை பார்க்கணுமா இல்லையா? சரி, அப்போது 2 வருஷத்தை விட்டுட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது 2 வருடம். இந்த 2 வருடத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடத்துக்கும் முதலமைச்சர் போகக்கூடிய செயல் இருக்குல்ல, அது எதுக்கு? முதல் வருடத்துக்கு போனதனுடைய பலன்கள் முழுமையை பெறாமல் இருக்கும் பொழுது 2வது வருஷத்துக்கு போறாருன்னா ஒரே நாட்டுக்கு போலையே, வேற நாட்டுக்கு போறாரு. ஒரே நாட்டுக்கு போலையே, வேற நாட்டுக்கு வேற முதலீடுகளை கொண்டு வருவது. முதலீடுகள் அங்கிருந்து வரலன்னு தானே அர்த்தம்? இல்ல, வேற தேவைப்படுது. நம்ம அதிகமாக கொண்டு வருவோம். அதிகமாக கொண்டு வரதுல என்ன தவறு இருக்கு? 11 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அது 20 லட்சம் கோடியை இலக்கா வைக்கிறது என்ன தவறு இருக்கு? மாநிலத்தினுடைய வளர்ச்சி தானே அது. இதை நீங்க எப்படி தவறுன்னு சொல்லுவீங்க? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்காக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போறாரு, இது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? தவறுன்னு சொல்ல நான் அதனுடைய பலன்கள் கிடைச்சு வந்துகிட்டு இருக்கு. 2 வருஷம் விட்டு இருக்கு. 2 வருஷத்துல 34 கம்பெனி வந்திருக்குன்றாங்க. டேட்டாஸ் இருக்கு, ஓப்பனா இருக்கு, ரன்னா இருக்கு, பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதை வந்து எப்படி நீங்க வரலன்னு சொல்லுவீங்க? மீதிலாம் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. இல்ல, நான் வரலன்னு சொல்ல. இப்ப அரேபிய நாடுகளுக்கு போறாரு, யாருமே இதுவரை அங்க போய் அங்கிருந்து முதலீடுகளை ஈர்க்கணும்ன்றது இந்தியாவுடைய எந்த மாநிலங்களும் அப்படி ஒரு திட்டமிடல. முதல் முயற்சியாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது. அங்கிருந்து என்ன முதலீடுகள் கொண்டுட்டு வந்திருக்காங்க, அந்த முதலீடுகள் என்னவா பலனா வெளியில வந்திருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? இல்ல, அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்திருக்கு, வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றா வரும். சுமன் கவி, இல்ல நீங்க என்ன மாற்றம் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது வந்து இன்புட்டில் தான் இன்புட்டில் நடக்கிற மாற்றம். அது ப்ராசஸ், அண்டர் ப்ராசஸ் ப்ளஸ் இத்தனை 32 கம்பெனிகள் வந்திருக்குங்கிறது ஒரு தகவல். இதை தாண்டி நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிஃப்ளெக்ஷன் என்ன? நான் இவ்வளவு கொட்டினேனே என்ன வளர்ந்துருக்குங்கிற கேள்விங்களா? அதுக்கு தான் 11.19 11.19 வளர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த நம்பர் எதுக்கு சொல்கிறோம்னா, அது வெறும் நீங்கள் தேசிய ஊடகத்தில் சொல்கிறேன் என்ன போட்டிருக்கிறேன்னா, இட்ஸ் நாட் அதாவது வெறும் நம்பர் இல்லை, அது வெறும் எண் மட்டுமல்ல, அது அந்த பகுதி வளர்ந்து கொண்டிருப்பதற்கான அடையாளம்னு அந்த கட்டுரையை எழுதுறாங்க. இன்னொன்று, இப்போ வந்திருக்கிற தகவல் என்ன தெரியுமா? 342 பில்லியன் எக்கனாமி, பாகிஸ்தானை விட பெரிய எக்கனாமி அப்படிங்கிறது தேசிய ஊடகங்கள் சொல்லுகிற ஒரு தகவல். தமிழ்நாட்டின் ஜிடிபி என்பது பாகிஸ்தானை விட மிகப்பெரிய எக்கனாமியா இருக்குது. அதனுடைய வளர்ச்சி என்பது திட்டமிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகுதுங்கிறது ஒன்று. இன்னொன்று சொல்றேங்க, வெறுமனே வளர்ச்சிங்கிறத மட்டும் வாய்க்கு பேசக்கூடாது. பரவலான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியமானது. நீங்க சென்னை எப்படி வளருதோ, மேற்கு மண்டலம் எப்படி வளருதோ, அதே மாதிரி தெற்கு கிழக்கு வளரணும்னு சொன்னா மட்டும் போதாது. ரீஜனலா நீங்க வந்து மாநாடுகளை நடத்தியது இந்த ஆட்சியில் தான். நீங்க வேற எப்பவுமே கிடையாது. நீங்க தூத்துக்குடியில போய் முதலீட்டாளர்கள் மாநாட்டை கூட்டினது மட்டும் இல்ல, 16,000 கோடி இந்த வின்ஃபாஸ்ட் வந்தது. அது மட்டும் இல்லாம பல்வேறு ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட 49,000 மாநிலம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. நன்றி, பேசலாம்.